சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் ப்ரான் தொக்கு தாங்க செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நான் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை சேர்த்து அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம பிரானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5, 6 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பரான பிரான் தொக்கு ரெடிங்க. கடைசியில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.